ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் உங்களுக்கான வரனை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் தேவசேனா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதுனால நாகதோஷம் உள்ள மணமகனாக தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஜோசியன் ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கையானவர் தான் இவங்களுடைய அப்பா. ஸோ அதனால தாங்க இவ்வளோ வருடம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு படிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு அம்மா இல்லைங்க. அம்மா சமீபத்தில் தான் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்பா மட்டும்தாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அக்காவுக்கு திருமணமாகி குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க மறுமணமாக இருந்தாலும் ஓகே, நான் திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும், மனைவியும் குழந்தை இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னுடைய அப்பாவை நான் தான் கடைசி வரலும் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கூடிய மணமகன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மணமகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ரோகிணி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்து ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய கணவர் தவறி போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு இவங்க தான் கடையை ரன் பண்ணிவிட்டு பொண்ணுங்களை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க இப்போ தனிமையில் இருக்கிறதுனால இவங்களுடைய பொண்ணுங்களே இவங்களுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மனம் வரக்கூடியவர் என்னுடைய பொண்ணுங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கணும். வயிற்றோட மணமகளாக வந்தாலும் சரி, இல்லை ஓரளவு விற்று எடுத்துகிட்டு என்னோடய பொண்ணுக்கு ஓரளவு செட்டில் பண்ணிவிட்டு நான் அவருடைய போகிறதுனால எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் வரக்கூடியவருக்கு குடும்பம் ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.